நம்ம லியோ குட்டிக்கு எப்படி பாட்டி ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் கூட சொன்னேன், நான் அதை வந்து கமெண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுமா, நான் வேணால் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ லியோ குட்டிக்கு 2 வயசு ஆகுது. 40 டேஸ் பேபியாக தான் லியோ குட்டி எனக்கு கிடைச்சான். டாக்டர் அட்வைஸ் படி தான் அவனுக்கு ஃபுட்டு கொடுப்போம். ஃபஸ்ட்டு செர்லாக்கில் ஆரம்பித்தான். செர்லாக்லேருந்து கொஞ்சம் தயிர் சாதத்துக்கு மாறினான். அப்புறம் முட்டை கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து சிக்கன் கொடுக்க சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு ஃபுட்டாக அவனுக்கு ஆட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. நடுநடுவில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கொஞ்சம் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த மெனு அதுக்கேற்ற மாதிரி வீக்லி ஒன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். ஃபர்ஸ்ட்டு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு மேட்டு போட்டுருவோம். அந்த மேட்டில் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மேட்டையே அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தான். வாக்கிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு எப்போ டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறமா தான் வெளியில் அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ எப்படி ஆகிட்டான் அப்படின்னா, இந்தியாவில் இருந்த வரைக்கும் வெளியில் போயிட்டு இருந்தான். யூரின் பாஸ் பண்ணணுன்னாலும் டாய்லெட் போகணுன்னாலும் வெளியில் தான் போயிட்டு இருந்தான். இப்போ அபுதாபிக்கு வந்ததுக்கப்புறமா அவனுக்கு கரெக்டாக ஒரு டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். காலையில் 5 மணிக்கு எழுவான், வெளியில் போவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 தான் அதோட கூப்பிடுவான். ஈவினிங் 5:30 கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு 1 hour பார்க்கில் சுற்றி விளையாட விட்டுட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். நைட்டு டின்னர் கொடுத்துருவோம். டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்களுமே டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 3 பேருமா சேர்ந்து வெளியில் போவோம். கொஞ்சம் ஒரு லேட் நைட்டாக போவோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 மணிக்கு மேலே. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அபுதாபியில் பெட் பார்க்குனே இருக்குது. இது பெட்டுகளுக்கான பார்க்கு. இங்கே அவங்க எங்கே வேணாலும் வந்து யூரின் பாஸ் பண்ணலாம், டாய்லெட் போகலாம், அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதில் எங்கே வேணாலும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ அச்சு இருக்கும்போது நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அப்பப்போ பாலெல்லாம் கொடுத்து ஓட விட்டு இது மேலே கிளைம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் அப்பப்போ ட்ரெயின் பண்ணுவோம். வெளியே பொது இடங்களுக்கு லியோவை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் கவர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், வெட் டிஷ்யூ, நார்மல் டிஷ்யூன்னு எல்லாமே கேரி பண்ணிட்டு தான் போவோம். எங்கன்னா அவன் வந்துட்டு டாய்லெட் போகிறான் அப்படின்னா அதை நம்ம அந்த யூஸ் பண்ணி அந்த பேப்பர் இல்லை அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணி அதை எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுட்டு தான் வரணும். அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த பார்க்கு கூட்டிகிட்டு வரதுக்கு ரீசன்ட் ட்ரைனிங் கொடுக்க தான் கூட்டிகிட்டு வருவோம். இது மேலே ஏறுடா, ஜம்ப் பண்ணுடா, நடுநடுவில் நுழைஞ்சி போடான்ட்டு. ஆனால் நம்ம என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவன் ஒரு விளையாடுற மூடில் இருப்பான். அவனுக்கு ஏற்ற மாதிரி இதை பாருங்கள், பாலை இப்படி போட்டாலுமே இப்படி எடுக்க மாட்டான், சுற்றிட்டு போய் தான் எடுத்துகிட்டு வருவான். இந்த பார்க்கு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா அங்கே வந்து அவங்களே வந்து பிளாஸ்டிக் கவர்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதோ இதுதான் அந்த ஸ்பாட்டு. ஸோ நம்ம இந்த கவர்ஸ் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்பினில் போட்டுட்டு தான் நம்ம வரணும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே அங்கே வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. இல்லைனாலுமே வந்து குழந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. நம்ம எங்கே போனாலுமே வந்து காரில் இந்த திங்ஸ் எல்லாம் இப்போல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு 1 hour 1.5 hours அவனை ஆட விடுவோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி ஒரு 10-10:30 மணிக்கு தான் பெட்டுக்கே கூட்டிகிட்டு வருவோம். திருப்பி பெட்டில் வந்து பால் அது இதெல்லாம் வச்சு பயங்கரமாக அவனை கத்த விட்டு அவனோட ஃபுல் எனர்ஜியும் வெளியே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அவனே வந்து டயர்டாக வந்து படுத்து தூங்கிடும். அதோட காலையில் தான் எழுக்கும். இதுதான் லியோவோட குட்டி ஸ்டோரி. தேங்க்யூ.